பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நாம் 91வது சங்கீதத்தினுடைய வல்லமையும் இரகசிய வருகையும் என்கின்ற சத்தியத்தை நாம் இன்றைக்கி தியானம் செய்ய போகிறோம். ஆமென் சொல்லாமா? என்னது? 91ஆம் சங்கீதத்தினுடைய வல்லமை. ஆமென். எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. யாரும் அப்படி சிந்தையை சிதற விடாதீங்க. தேவன் நமக்கு இன்றைக்கி உதவி செய்வாராக. இந்த 91ஆம் சங்கீதத்தில் எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது என்பதை நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனித்து, இந்த சங்கீதத்தினுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம் என்பதை பார்க்க போகிறோம். ஆமேனா? முதல்ல இதனுடைய ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சிக்கலாம். இதில் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரன் தேவனால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டு, மோசேயை ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன். ஆமேனா? நான் உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்து, அந்த ஊழியக்காரன் மூலமாய் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அவர் ராஜ்யத்திற்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆமேன் சொல்லாமா? அப்போது இந்த 91வது சங்கீதம் எந்த ஸ்ட்ரக்சரில், எந்த அமைப்பில் இருக்குன்னா, ஒரு ஊழியக்காரன் தம்முடைய விசுவாசிகளுக்கு தம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், தம்முடைய தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர் அப்படின்னு சொல்லி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தம்முடைய விசுவாசிகளுக்கு, அதாவது தம்முடைய சபையை சார்ந்தவர்களுக்கு அந்த ஊழியக்காரன் கொடுக்கிற ஒரு மாபெரும் வல்லமை. ஆமேனா? இந்த வல்லமையை கொடுக்கும் போதே உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்னா, கூட நின்று உடனே பேசுகிறார். ஆக ஊழியக்காரன் முதல்ல தம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு, அந்த ஊழியக்காரனை பின்பற்றுகிற, அந்த ஊழியக்காரனால் வழிநடத்தப்படுகிற ஒரு விசுவாசிக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்பதை எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தர் அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அவரே பேசுகிறார். ஆக ஊழியக்காரன் தம்முடைய விசுவாசிகளுக்கு பேசும்போது கர்த்தர் தம்முடைய வாய் திறந்து பேசி அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? 1வது வசனம் 2வது வசனம் ஊழியக்காரன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறார். 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறார். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? அடுத்தது 14லிருந்து 16 வரைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த சத்தியத்தை நம்மோடு பேசி உறுதிப்படுத்துகிறார். ஆமேனா? சத்தியம் உள்ள தேவன் நம்மோடு கூட இன்னைக்கு இடைபடுவாராக. எல்லாரும் கரங்களை ஊற்றி ஆமேன் சொல்லாமா? சரி, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாரும் கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாமா? சரி, கவனிங்க. ரொம்ப முக்கியமான சத்தியம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உன்னதமானவர் யார்? இந்த சர்வ வல்லவர் யார் அப்படின்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவராகிய இயேசுக்கு ராஜா மேக்கிங்க இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். தேவன் நித்தியமானவர், அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். ஆமேனா? ஆனால் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். அப்படின்னா மனுஷனுக்கு என்ன இருக்கக்கூடாது? சாவு. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. சாவு. சரி, என் கூட எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க. மனுஷனுக்கு என்ன இருக்கக்கூடாதுப்பா? ஆனால் மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? சாவு. நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், நான் உங்களை கொஞ்சம் வருந்தி கேட்டுக்கொள்கிறேன், இந்த சத்தியத்துக்கு உங்கள் செவியை சாய்ப்பீர்களாக. ஏன்னா இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய இதயத்தில் கண்ணீர் மட்டும்தான் வரும்.
நான் அன்பாய் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசு நம்மை அழைத்ததுக்கான நோக்கமே என்ன நோக்கம்னா, சாவாமையை நமக்கு கொடுப்பதற்காக. நாம் எல்லாம் செத்து போவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, என்றென்றைக்கும் கர்த்தராகிய தேவனோடு கூட ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். நாம் உள்ளே வந்திருக்கிறதான நோக்கம் என்ன நோக்கம் என்று சொன்னால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக. ஆமென். சரி, கவனிங்க. இந்த 1வது வசனம் இந்த 2வது வசனத்தை ஊழியக்காரனாகிய அந்த ஊழியக்காரன், இந்த சங்கீதத்தை எழுதின ஊழியக்காரன் தம்மை குறித்து வெளிப்படுத்தி விட்டு 3 வசனங்களிலிருந்து தொடர்ந்து வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றார் கவனிங்க. வாசி 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சொல்லுங்க, என்ன எதுக்கு தப்புவிப்பாரா? நோய். நமக்கு நோய் வருது இல்லையா? நல்லா கவனிக்கணும். நமக்கு நோய், உதாரணத்துக்கு ஒரு சின்ன சளி பிடிச்சிக்கினா கூட வச்சுக்கலாம். சளி பிடிச்சிக்கிச்சோ இல்லை தலைவலிக்குதோ, ஏதோ ஒரு பெயின், ஏதோ ஒரு வலி. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்தால் கேன்சர்ன்றான் இல்லையா? எங்கே போயிட்டு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டு போனாலும் இந்த வலி, இந்த நோய், அந்த நோய். அது இன்னொரு கொடுமை என்னென்னா, குழந்தை பிறக்கும் போதே பல வியாதிகளோடு பிறக்கிற ஒரு கொடூரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வியாதியை ஜெயித்து விட்டார். ஆமேன்னு சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இப்போ இங்கே எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், நமக்கு வியாதி வருது, நமக்குள்ள வியாதி இருக்குது அப்படின்னாவே என்ன அர்த்தம்டானா, அது மரணத்தினுடைய அறிகுறி. அறிகுறினா இது மரணம் உனக்குள்ள இருக்குது அப்படின்னு அர்த்தம். மரணம் என்றால் தேவனுடைய பிரசன்னம் இல்லாததே. ஆமேனா? தேவனுடைய சமூகம், அதுதான் தேவனுடைய சமூகம் இல்லாதே மரணம். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின்படி நாம் எல்லாரும் சாக போகிறது இல்லை. ஆமேனா? கையை உயர்த்தி இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லிக்கணும். நான் பல முறை சொல்லிட்டேன். இப்போ 3 வாரமாக அறிக்கையிடுதலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்ததும் சிறு பிள்ளைகளை போல கையை உயர்த்தணும், ஆமேன்னு சொல்லணும், கையை தட்டணும், வாயை திறந்து பாட்டு பாடணும். இதெல்லாம் நீங்கள் சிறு பிள்ளைகளை போல் உங்களை தாழ்த்தாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. அதனால் நான் உங்களுடைய ஜீவனை பற்றி இன்றைக்கி ஆண்டவர் பேசும்படி எங்களை அழைத்திருக்கிறார். ஆமேனா? அதனால தான் நானும் பார்த்தேன், எவ்வளோ போராடி பார்த்தேன். கரண்ட்டே கடைசி வரைக்கும் என்ன சதி பண்ணிச்சு பார்த்தியா? நான் ஜெபமணி தான் இருந்தேன். நான் திடீர் சகோதரர்கள் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். ஆமேன் சொல்லாமா? இன்றைக்கி சாத்தான் தலை உடைய போகிறது. ஆமேன். சரி, கவனிங்க. இப்போது முதல்ல 2 வசனம் ஊழியக்காரன் நல்லா புரிஞ்சிக்கணும். ஏன்னா இந்த வேத வசனங்களை எல்லாம் நம்ம எப்படி தியானிக்கணும்னா, எழுத்தின்படியே எடுக்கணும், ஆவியின்படியும் எடுக்கணும். முதல்ல ஒரு விசுவாசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உள்ளே வருகிற ஒரு விசுவாசியினுடைய நிலை எப்படி இருக்குன்னா, எழுத்தின்படியே வசனத்தை எடுத்து, இது சத்தியம், இது எழுத்தின்படியே அந்த வசனத்தை எடுத்து இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே கர்த்தர் என்னை வாய்க்க செய்வார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆமேனா? நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்வில் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கணும். ஆமேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, நமக்கு அப்போதான் சத்தியம் எப்படி புரிய ஆரம்பிக்குன்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமேன். அப்படியானால் நானும் ஆவி அடையணும், மறுரூபம் அடையணும். மறுரூபம் அடைஞ்சு நான் தேவனை சந்திக்கணும் என்பது கோட் வேர்டு எடுக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் கோட் வேர்டு கொடுத்திருக்கிறார், ரகசியங்களை உள்ள வைத்திருக்கிறார். அந்த ரகசியங்களை அறிஞ்சாதான் நம்ம தேவ சமூகத்துக்குள்ளே போக முடியும். அன்பாய் சொல்லுகிறேன், அத்தனை பேருக்கும் மரணம் இருக்கிறது. ஆனால் இயேசுராஜா நமக்கு மரணத்தை ஜெயிச்சு அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்துட்டார். ஆமேனா? அப்போ இன்றைக்கும் இந்த வசனத்தை நம்ம எப்படி நம்ம தியானிக்க போகிறோம்னா, முதல்ல எழுத்தின்படியாமல் எடுக்கணும், ஆவிக்குறி ரீதியிலையும் உள்ளே எடுக்கணும். அப்போ தான் இந்த வார்த்தைகள் நமக்கு பேலன்ஸ் செய்யும். 2 பேதுரு 1வது அதிகாரம் அந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு வசனங்களை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அதில் வாசிங்க பார்க்கலாம். 20-21. 2 பேதுரு 1வது அதிகாரம் 20-21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. நல்லா கவனிக்கணும். வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசன
வசனமும் எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றத்தை உடையதா இராது. அந்த மைக் ஆஃப் பண்ணியமா? அதா பண்ணிட்டியா ஃபுல்லா? ஓகே, சவுண்ட் வருது. சரி, கவனிங்க. அப்புறம் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென் சொல்லுங்க. இது முழுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், புதுசா வந்தவங்க எழுத்தின்படியே எடுத்து சாப்பிட்டுக்குங்க. ஆவியில பலனடைஞ்சவங்க ஆவியில சாப்பிடுங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமெனா? சரி, இப்போ 91 சங்கீதத்தில் ஒரு ஊழியக்காரன் யார் அப்படின்னா, உன்னதமானவரினுடைய மறைவில் இருக்கிறவன், அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்தவன். இவனே ஒரு ஊழியக்காரனாக இருக்க முடியும். யார் இந்த உன்னதமானவர் அப்படி என்றால், அண்ட சராசரங்களையும் தாம் ஒருவரே சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உன்னதமானவர். இந்த உன்னதமானவர் யார் என்றால், தேவ சித்தத்தை செய்து முடித்தவர். ஏனென்றால் நல்லா கவனிக்கணும், அதாவது ஒரே தெய்வ கொள்கை தான் நாம் பின்பற்றுகிறோம். ஒரே தேவன் தான். ஒரே தேவன் சிங்கிளா மாத்திரம் இருக்க முடியாது. அவர் திருத்துவராக இருக்க வேண்டும். திருத்துவமே நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன். இதில் தேவனுடைய சித்தத்தை, இப்போ உதாரணத்துக்கு யாருமே இல்லை. இப்போ நான் மட்டும் என் குடும்பத்தில் நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு அன்புள்ளவன்னு சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? அப்போது தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டுமே ஆனால் அங்கே உறவுகள் இருக்க வேண்டும். அந்த உறவு தான், இந்த உறவில் தான் உயிர் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆக இந்த பிரபஞ்சமே, இந்த அண்ட சராசரங்களுமே எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆக இந்த பிரபஞ்சம் எந்த நோக்கத்தில் சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்னா, குமாரத்துவத்தில். குமாரன் என்றால் அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவர். ஆனால் பிதாவின் சித்தத்திற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அந்த ஒப்பு கொடுத்தல தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. ஆமெனா? அவர் எப்படிப்பட்டவர்? உன்னதமானவர்னா ஞானமாய் நடப்பார். எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆக ஆவியாயிருக்கிற தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஆவியாயிருக்கிறார். ஆமெனா? உண்டானது ஒன்றும் தோன்றப்படுகிறவர்களாலே உண்டாக்கப்படவில்லை. உண்மையா இல்லையா? அப்போ எல்லா உலகங்களும் ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் சிருஷ்டித்தார். தேவன் ஆவியாயிருக்கிறார். உலகம் என்பது வல்லமை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வல்லமை. அந்தந்த வல்லமை அதுக்கு பெருமையை கொடுக்கும். அப்போ தேவன் என்ன செய்தார் என்றால், தம்முடைய குமாரனை, தம்முடைய குமாரத்துவத்தில், குமாரன் எப்படிப்பட்டவர் என்றால், தேவ சித்தத்திற்காக இந்த உலகத்தை அவருக்குள்ளே பலியாக்கணும். குமாரத்துவம் என்பது என்ன தெரியுமா? குமாரன் தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு ஆனவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. ஆக சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராகிய ஆதி ஆகிய அவரே அந்தம் ஆக வேண்டும். அந்தம் என்று சொன்னால் மரணம். ஆக கிறிஸ்து மரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்து சிலுவையில் பலியாக வேண்டும். அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். ஏன் அவர் பலியாக வேண்டும் என்றால், என் தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆக உலகம் சாக வேண்டும். ஆக உன்னதமானவர் என்பவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ என் தாசன், நல்லா கவனிங்க, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு, நல்லா கவனிக்கணும், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. இதோ என் தாசன், இதோ என் தாசன் உன்னதமானவர். இந்த உன்னதமானவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஞானமாய் நடப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இப்போ புரிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கவனிங்க பார்க்கலாம். தேவன் ஒருவரே ஞானமுள்ள தேவன்.
அவருடைய சாயலாகவும் அவர் ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கினார். ஒவ்வொருவரும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறோம். ஆண் அறிவு, பெண் அறிவு. இந்த அறிவு நமக்கு என்ன கொடுக்குதுன்னா பெருமையை கொடுக்குது. இப்போ நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய ஆத்மாவில் நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சிக்கணும். அவர் சிலுவையில் செத்தார் பத்தியா, சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டார் பத்தியா. உன்னதமானவரின் மறைவு, உன்னதமானவருடைய மறைவு. சிலுவையில் 3 ஆணிகளினால் அடிக்கப்பட்டாரே. கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதுதான் சத்தியமே. ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. ஆனால் மனுக்குலம் சத்துருவுக்கு இடம் கொடுத்து விட்டு, பாவம் செய்துவிட்டு, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவனும் பெருமையில் விழுந்து விட்டான். அப்போ என்ன செய்யணும்? மனுக்குலம் என்ன செய்யணும்னா, உன்னதமானவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த மறைவு என்பது சிலுவை மரணம், கூடாரம். இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் நீ சாக வேண்டும். இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆமெனா? நல்லா கவனிக்கணும். உன்னதமானவரின் மறைவு என்பது கூடார மறைவு. ஆமெனா? கூடார மறைவு. கூடாரத்துக்கு ஆணி அடிப்பாங்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3 ஆணிகளினால் அடிக்கப்பட்டாரே. அந்த ஆணியில எந்த ஒரு ஆத்துமா, அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. எந்த ஆத்துமா தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கூடார மறைவிலே மறைக்கப்பட்டிருக்கிறதோ அவன்தான் தேவனுடைய ஊழியக்காரன். ஆமெனா? சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு, அதான் நம்ம சிம்பிளாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டேன். தான் முகத்தை வெறுக்கணும், தான் அசைவை மறக்கணும். ஏசப்பா வாய் திறந்து தெளிவாக சொல்லிட்டாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இதுதான் சொல்கிறேன் நான், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னைக்கு ஆதாம் பாவம் செய்து விட்டாரோ அன்றைக்கே நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனுஷனுக்குள்ள வியாதி வந்து விட்டது, நோய் வந்துருச்சு. இந்த நோய் வந்துட்டாவே நம்முடைய மனசுக்குள்ள பயமும் திகிலும் சூழ்ந்து கொள்ளும். ஐயோ என்னாகுமே தெரியலையே. அப்போ நம்ம பயந்து 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 நம்முடைய ஆத்துமாவை சிதைக்கிறோம், நம்முடைய மனசாட்சியை சிதைக்கிறோம். இந்த மாம்சத்துக்காக, இதுதான் பாவம். நாம தான் நம்முடைய மனசை கெடுக்கிறோம் இந்த உடம்புக்காக. நல்லா கவனித்து கொள்ளணும். நாம தான் என்ன பண்ணுறோம்? இந்த மனசாட்சியை கெடுக்கிறோம். மனம் கெட்டதுனால தான் சரீரத்தில் வியாதி வந்துச்சு. ஆனால் கிறிஸ்து இயேசு நம்மை நேசித்தவர், நமக்காக தம்முடைய ஜீவனை சிலுவையிலே ஆணி அடித்து, ஏனென்றால் தேவனை கண்டவர் குமாரன் மட்டுமே. நான் தேவனை காணவில்லை, நான் உலகம், நான் உண்டாக்கப்பட்டவன். ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், நான் ஒரு மாயான மனுஷன், சிலுவையில் பலியானது என் பாவங்களுக்காக அப்படின்னு சொல்லி தன்னுடைய முகம் என்பது அழகு, அழகு என்பது அறிவு. இந்த அறிவை சிலுவையிலே பலியாக்கி கிறிஸ்து இயேசுவுடனே கூட பலியாக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். கூடாரம். ஆமெனா? உன்னதமானவருடைய மறைவு என்பது மறைவிடமாக ஒரு கூடாரம் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, எடுத்து வாசிக்க வேகமா. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு மறைவிடம். ஆமெனா? ஒரு கூடாரம். யார் அந்த கூடாரம்? சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. அவர் அந்த கேடு அடைந்திருந்தார். அந்த கேடு என்றால் மிஷ்காத், உருச்சிதைவு. அந்த குலைந்து காணப்பட்டார். ஆக நம்முடைய அழகை நாம் ரசித்தோம். அதுதான் விக்கிரக ஆராதனை. நான் என்பது விக்கிரகம், என்னுடையது என்பது விக்கிரக ஆராதனை. ஆமெனா? நான் என்பது விக்கிரகம், என்னுடையது என்பது விக்கிரக ஆராதனை. இதுதான் ஆவிக்குரிய உன்னத நிலைமை. விக்கிரகம்னா ஏதோ சிலை, அது ஒரு ஆரம்ப பிகினிங் ஸ்டேஜ் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம நல்ல ஆண்டவர்கிட்ட நெருங்க விக்கிரகம் என்பது இந்த மாம்சம், இந்த உலகம். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுவோமா? ஆக ஒரு மறைவிடம், ஒரு கூடாரம்.
அந்த கூடார மறைவிலே விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய கூடார மறைவிலே என்னை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தேவனிடத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு வருகிற வரைக்கும் உம்முடைய கூடார மறைவிலே, உன்னதமானவரின் மறைவிலே என்று சொல்லுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அது எனக்கானது என்று சொல்லி அவரோட கூட செத்து போயிடணும். எந்த ஒரு காரியத்துக்காகவும் உன் இருதயத்துக்குள்ள அசைவு ஏற்படக்கூடாது. இந்த சரீரத்துக்காக ஒரு ஊழியக்காரன் இவன். நல்ல கவனி, இவன் தான் ஒரு ஊழியக்காரன். நல்ல கவனி. மறுபடியும் இன்னொரு வசனம் நான் வாசித்து காட்டுறேன். இதே சங்கீதங்களின் புத்தகம் 61 இந்த மரணம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் நம்ம பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் ஹைலைட்டா போறேன். 61 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். இந்த கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் என்று சொல்லுவது, நாம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். நல்லா கவனிக்கணும். ஏசப்பா சிலுவையில் மரிச்சாரு, உனக்காக தான் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு சொல்றது கள்ள போதனை. நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன். ஆனால் கிறிஸ்து இயேசுவோடு கூட நீ சிலுவையில் செத்தியா என்பதுதான் சத்தியம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஒரு ஊழியக்காரர் முதல்ல சிலுவையில் சாகணும். அவன், கர்த்தாவே உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், நித்திய காலம். நான் உலகம், நான் சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் தேவன். ஆமெனா? மரணத்தை ஜெயிக்கணும். வியாதி என்பது மரண வியாதி. ஏன் இன்னைக்கு நமக்கு வியாதி வருது? வியாதியிலிருந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த பொல்லாங்கன் எப்படி உள்ள வந்துட்டான் மனுக்குலத்துக்குள்ள. இப்போ நல்லா கவனிங்க. தேவனுக்கு தேவை மரணத்தை ஜெயித்த ஒரு சந்ததி தேவை. எது மரணம் என்றால் தேவனை மறுதலிப்பது, தேவ பிரசன்னம் இல்லாததே மரணம். ஆக நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா இந்த அறிவுக்கு சாகணும். அதுதான் நான் பல முறை சொல்லிட்டேன். கோலியாத்தை இங்கே தான் அடிக்கிறாரு இல்லையா, நெற்றியில். அதே போல் யாகேல் ஸ்திரீ சபையானது கூடார ஆணி, ஆமென், கூடார ஆணி எடுத்து இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும். நான் பேசுறது நான் சொல்லிட்டேன். எழுத்தின்படியே வரவங்க எழுத்தின்படி எடுத்துக்கங்க, ஆவியின்படி புரிஞ்சுக்கிறவங்க புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரச்சனையே எனக்கு எதுனா, இந்த உலகம் எத்தனை பேருக்கு சத்தியம் நல்லா தெளிவாக புரியுது? நம்ம 100% மண்ணிலிருந்து வந்தவங்க. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபை, அவர் சாயலில் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுத்து அவருடைய ரூபம் சுயாதீன சித்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேனா? நல்லா கவனிக்கணும். அவருடைய முன்னறிவின்படியே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்மை மறுரூபப்படுத்துவதற்காக எத்தனை பேர் உன்னதமானவருடைய மறைவிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த 15 ஆண்டு காலமாக இந்த கூடார மறைவில் நாம் எப்படி மறைந்து சர்வ வல்லுடைய நிழலில் நாம் எப்படி தங்குகிறோம் என்பதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமேனா? இதுக்கான நோட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. பிரச்சனையே நான் பலமுறை சொல்லிட்டேன். சாத்தான்லாம் இயேசுவை நாமத்தில் ஓடுறானா ஓடி போயிடுவான். பிரச்சனையே மாம்சம்தான். மாம்சம் பயங்கரமானது. மனுஷிக ஆவி இருக்கே, நமக்குள்ள இருக்கிற சுயாதீன சித்தத்தில் நம்முடைய சுயம் இருக்கே, அது பயங்கர பொல்லாதது. அதை ஜெயிக்கிறது தான் மிக கடினம். அதாவது யோர்தானை கடந்து விடலாம், எரிகோவையும் ஜெயிச்சிடலாம், ஆனால் ஆயி இருக்கே, ஆமென், இந்த ஆயி விதவை வேசி செருக்குக்காரி. இந்த செருக்குக்காரி தான் கொலுசுக்காரி, அவ கொக்குக்காரி, கொலுசுக்காரி. ஆமென். இதெல்லாம் ரொம்ப டீப்பு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 91ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய இந்த வல்லமை எப்படி நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது? அப்போது இன்னைக்கு நாளைக்கு மாத்திரமல்ல, நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துடைய மறைவில் தான் நாம் இருக்க போகிறோம். இப்போ பிதாவை நம்ம முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். பரம எருசலேமுக்குள்ள போய் அவரை பாடி துதித்து அவருடைய மகிமையை நாம் உணரப்போகிறோம். கிறிஸ்து இல்லாமல், ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்றேன், நாமெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இயேசு தேவன். ஆமேனா? ஓ நன்றி. ஆமேனா? இயேசு தேவன் அவருடைய ஒப்பு கொடுத்தல், உனக்காக எனக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே, அந்த மறைவிடத்தில் இன்னைக்கு யார் யாரெல்லாம் மறைந்திருக்கிறீர்கள்? இந்த பிசாசு கிறிஸ்துடைய மறைவிடத்தில் அவருடைய ஆணி அடிக்கப்பட்ட அந்த கூடாரத்தில் ஒளிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நம்ம எப்படி வஞ்சிக்கிறான்? ஏன் நமக்கு வியாதி வருகிறது? பயங்கரமான பலவீனத்திலிருந்து பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் நான் எவ்வளோ பெரிய பாவி என்பதை நான் உணர்கிறேன்.
இப்போ நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பலனே இல்லை. கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. இயேசுராஜ் என்றைக்கு மகிமைப்படுவாராக. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏன் நமக்கு பலவீனங்கள் வருகிறது, இந்த பிசாசு எப்படிலாம் நம்மளை வஞ்சிப்பான் என்பதை குறித்து கொஞ்சம் டீப்பாக இங்கே பேசுகிறார். முதல்ல 2 வசனம் ஊழியக்காரனுடைய ஆவிக்குரிய தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆக உன்னதமானவரின் மறைவு என்பது கிறிஸ்து இயேசுவோடு கூட இந்த உடம்புக்கு நான் செத்துட்டேன். ஆமேனா? ஏன் சொல்லுங்க, ஏன் நான் சாவணும்? ப்ளீஸ் யாராவது சொல்றீங்களேன், ஏன் சிலுவையில் ஏசப்பா கூட சாவணும்? இப்போ இவ்வளோ நேரம் பேசுறது யாருக்கும் புரியலையா? தேவன் ஆவியா இருக்கிறாருப்பா. ஐயோ ஆண்டவரே, தேவன் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? நல்லா கவனிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், நானும் மாம்சத்தில் இருக்கிறேன், உலகத்தில் இருக்கிறேன். ஆக தேவனை உலகம் மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சொல்லுங்க. மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை புரிஞ்சு போச்சா? மாம்சம் நல்லா கவனிங்க. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன். மரணத்துக்கு அதிகாரி யாருன்னா பிசாசு தான் மரணத்துக்கு அதிகாரி. மரணம் எது என்றால் தேவனை மறுதலிப்பது. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பிறந்த குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்பனா குமாரன் இல்லாமல் தேவனை அறிய முடியாது. இந்த சாத்தான் எதை மறுதலித்தான் என்றால் கிறிஸ்து இயேசுவினுடைய ஆதியும் அந்தமுமான தன்மையை அவன் மறுதலித்தான். புரிஞ்சு போச்சா? சரி, நாம ஏன் சிலுவையில் பலியாகணும் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நம்ம உன்னதமான மறைவில் இருக்கணும் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்கப்பா. தேவன் சொல்லுங்க, தேவன் ஆவியா இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டுன்னு எத்தனை முறையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். முந்தின ஆதாம் ஜீவாத்மானன் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். நல்லா இதை புரிந்து கொள்ளாமல் பரிசுத்தவான்களை தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால எல்லா சத்தியமும் உங்களுக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சில வேர்ட்ஸ், ஒரு சில காரியங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்து தான் ஆவியா வந்திருக்கிறாருன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. தேவன் திருத்துவர். ஆவியானார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் ஆவியாய் மாறி இருக்கிறது, கிறிஸ்து ஆவியாயிட்டார். இப்போ நாமளும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இது ஆவியாக மாறணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேனா? அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற மரணம் ஜெயிக்கப்படணும். அதை பற்றி தான் பேசுகிறார் இப்போ ஊழியக்காரருங்க. ஆமேனா? புரிஞ்சு போச்சா? சரி, உன்னதமானவரின் மறைவில் நாம் ஏன் இருக்க வேண்டும்? அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் எங்கள் அப்பா. ஆமேனா? இந்த உறவு, இந்த பாசம் உள்ள வரணும். இந்த உறவு உள்ள இருக்கணும். இந்த உறவு உள்ள வந்துட்டா தான் இவனை தீக்கு அடிக்க முடியும். இவனை காலி பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஆமேனா? வெளியில் இருக்கிற ஒருத்தர் கூட எனக்கு எதிரி கிடையாது. எல்லாமே எதுனாக்கா இவன் தான் பிரச்சனை, இந்த மாம்சம் தான் பிரச்சனை. ஆமேனா? நல்லா கவனிங்க. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும். எவ்வளவு தெளிவா இவங்களாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க லேபில் உட்காந்து இன்றைக்கி கொரோனாவுக்கு மருந்துலாம் கண்டுபிடிக்கிறத போல் இன்றைக்கி வரக்கூடிய இன்றைக்கி ஏதோ குரங்காமல் வந்துச்சான், இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சி உட்காந்துருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஜீவனை உண்டாக்குறதுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க லேபில் உட்காந்து. அதுபோல் பரிசுத்தவான்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை குறித்து உட்காந்து ஆராய்ந்தாங்க. எப்பயா வரும் இந்த கூடாரம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்துக்கு மகிமை கிடையாது, உன்னதமான தேவனுக்கே மகிமை என்பதுதான் சத்தியம். ஆமேனா? நான் உலகம். அப்ப கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துக்கு பெருமை அல்ல, என் தேவனுக்கே மகிமை. அவர் மரித்தோரிலிருந்து எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்படியானால் நான் என்ன செய்யணும்னாக்கா, தேவன் ஆவியா இருக்கிறார், நான் உன்னதமானவருடைய மறைவு. உன்னதமானவர் என்றால் பிதாவாகிய தேவ சித்தத்தை செய்து முடித்தவர். அவருடைய மறைவிலே நான் சதா காலமும் தங்குவேன். அதனை தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு மரத்தில் தூக்கி ஆணி அடிக்கப்பட்டார் கிறிஸ்து. மரம் மனிதனை குறிக்கிறது, அந்த மரம் நான். ஆமேனா? அந்த மரமாகிய என்னை சேர்த்து அவரோடு கூட சிலுவையில் ஆணி அடித்து கொல்லப்பட்டார். அவருடைய கரத்தில் ஆணி இருக்கிறது.
ஆணியால் கடவுப்பட்ட அந்த காயம் இருக்கிறது, அது நான். ஆக சதா காலமும் அந்த கூடாரம். புரிஞ்சு போச்சாப்பா? அந்த காலத்தில் கூடாரம் போகிறதுக்கு ஆணி அடிச்சாகணும், இன்னைக்கும் ஆணி அடிக்கணும். அப்படியானால் என்னுடைய மறைவிடம், நான் தங்கும் இடம், அந்த கூடாரம் என்பது நான் வாழுகிற இடம். அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன், நான் மரணத்தை ஜெயிக்கணும். கண்டிப்பாக நமக்கு மரணம் இருக்குது. இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டோம். இன்றைக்கி இருக்கிற கல்ச்சரில் என்ன தெரியுமா? ஐயோ இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன், கரை சேர்க்கறதுனா எவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இருக்கிற காஸ்ட்லி வேர்ல்டில் எப்படி இந்த பூமிக்குரிய காரியங்களை பற்றிய ப்ளீஸ் நான் உங்களை அன்போடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பிள்ளைங்களை எப்படி நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகலான்னு மட்டும் யோசிங்க. இந்த பூமியில் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்த மேன்மை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, கர்த்தாவே நான் சதா காலமுடைய கூடாரத்தில் தங்குவேன், அப்புறம் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். செட்டை என்பது சிறகு இல்லையா? சிறகு என்பது அடித்து எழும்புவது. மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்து நித்திய காலமாய் அவரோடு ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகையை அளிப்பது தான் செட்டையினுடைய நிழல். புரிஞ்சு போச்சா? செட்டையினுடைய நிழல் என்பது உயிர்த்தெழுந்த வல்லமை, தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை. ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்து இயேசு சாத்தான் தலையை எங்க நசுக்குனார் சொல்லுங்க பார்க்கலாம்? சிலுவையிலையா, உயிர்த்தெழுந்த வல்லமையிலையா? பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், டைம் இல்லை, வேகம். 2 ஆன்சரும் வந்துருச்சு. சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சாரா, உயிர் தெழுந்த போது சாத்தானை ஜெயிச்சாரா? உயிர் தெழுந்த போது. அப்படியா? உங்களை நான் என்னத்த பண்றது? நான் உயிர்த்தெழுந்தது என்பது தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமை. ஆமேனா? எப்பா உங்களை நான் படித்து ஒவ்வொரு நாளும் சொல்லிங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில தான் சாத்தான் தலை உடைக்கப்பட்டது. ஏனென்றால் என் தேவன் ஆவியா இருக்கிறார். பிசாசுடைய வஞ்சகம் என்னவென்றால் உலகத்துக்கு பெருமை, உலகம் பெருமை அடைந்து செத்துச்சுன்னா செத்தே போச்சு அப்படின்னு சொல்லி பிசாசுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தது. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் உலகத்துக்கு அடிமை அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல, என் பிதாவின் சித்தத்தை எப்போதும் செய்து முடிக்கிறவர். அப்படியானால் அவருக்கு மரணமே இல்லை. அப்படியானால் இவர் செத்தக்க தேவன் கிட்ட தான் போகணும். சாத்தான் தலையை உடைத்தார். கைதட்டி மகிழ்ச்சி செலுத்துவார். சிலுவையிலே சாத்தான் தலை உடைக்கப்பட்டது அந்த மறைவிடத்திலே. ஆமெனா? அந்த மறைவிடத்திலே நான் சதா காலமும் தங்குவேன், உம்முடைய செட்டையின் மறைவிலே வந்து அடைவேன். என் இயேசுராஜனே, நீர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா, உம்முடைய சட்டையின் மறைவிலே நான் என்னென்றைக்கும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாக நிலைத்திருப்பேன். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். அடுத்த வசனம் சொல்றாரு, சர்வ வல்லவருடைய நிழல். இந்த சர்வ வல்லவர் தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமெனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? அவர் சர்வ வல்லவர். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனம் என்பது சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவர் சர்வ வல்லவர். இயேசு கிறிஸ்துவே சகலத்தையும் உண்டாக்கினார். அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர். இயேசு கிறிஸ்து தேவன். ஆமெனா? ஸ்தேவான் நீங்க கேள்வி பார்க்கிறாரு, இதோ தேவாதி தேவனுடைய மகிமையும் அவருடைய வலது பக்கத்திலே தேவனுடைய குமாரனையும் நான் பார்க்கிறேன். அவர் சர்வ வல்லவர். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 7வது அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கலாம். 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை என்னாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு
கரங்களை தட்டி சர்வ வல்லவர். புரிஞ்சுக்குங்க, உன்னதமானவரின் மறைவு என்பது கல்வாரி சிலுவில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. தான் முகத்தை வெறுக்கணும், தான் அசைவை மறக்கணும். அதை தான் பவுலும் சொல்கிறாரு. இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து நம்ம காட்டிட்டோம். ஆமேனா? கர்த்தர் நல்லவரா? ஆமேனா? சர்வ வல்லவர், எனக்காக சிலுவையில் மரித்தவர் தேவன். ஆமேனா? இதை புரிந்து கொண்டவன் தான் ஊழியக்காரன். நான் கர்த்தரை நோக்கி, 2:92 நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, இல்லம்மா என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீங்க தான் என் அடைக்கலம். எந்த சூழ்நிலையிலும் நீ தான் என் அடைக்கலம், என் கோட்டை. என் அடைக்கலம்னா எல்லாவற்றிலும் நீர் எனக்கு பாதுகாத்து பராமரிக்கிற அடைக்கலம். கோட்டை என்று சொல்லுவது எனக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் காக்கிற கோட்டை நீரே. என் தேவன் நீரே. அதுதான் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து என் தேவன். ஆமெனா? சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து என் தேவன். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதே தேவ ரகசியம். சபையுடைய ரகசியமே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த சத்தியத்தை உணர்ந்தவன் தான் ஊழியக்காரன். நான் நம்பி இருக்கிறவர், என் நம்பிக்கையே நித்திய காலமாக இருக்கிற என் நம்பிக்கையே, நான் இவனை அல்ல, என் நம்பிக்கை நீரே என்று சொல்லி கிறிஸ்துவை நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் இந்த மகிமை. நான் நம்பி இருக்கிறது என்று சொல்லுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கையிடுவேன். சொல்லுங்க. சொல்லுவேன், அறிக்கையிடுவேன். நான் இப்போ அன்பாய் சொல்றேன். 21வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 21:8 வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள், போதும். யாரை சேர்ந்தவர்களாகிய நாங்கள்? பவுலை. சொல்லுங்க, யாரை சேர்ந்தவர்களாகிய நாங்கள்? யாருமா உங்க பாஸ்டர்? இன்னைக்கு யூடியூப் இருக்கு, சோசியல் மீடியாக்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தவறான முடிவுகள், அவங்க குழப்பம். இன்னைக்கு கிறிஸ்துவ விசுவாசம் நிறைய குழப்பங்கள் இருக்கு. என்ன நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னென்ன நீங்கள் பார்த்தாலும், நீ எந்த ஊழியக்காரனுக்கு கீழே அடங்கியிருந்து எந்த சர்ச்சில் இருக்கிற எந்த ஊழியக்காரனுடைய நடத்துதலுக்கு நீ செவி கொடுக்கிற என்பது முக்கியம். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அங்கே லூக்கா எழுதுறாரு, பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள். யாரும் ஊழியக்காரன், நீ எந்த நடத்துதலின் கீழே நீ இருக்கிறாய், அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மற்ற எல்லாமே ஊருகா உனக்கு. ஆமேனா? நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிட்டு இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியலையே அப்படின்லாம் எந்த ஒரு ஊழியக்காரனையும் தப்பாக இடம் போட்டுறாத. தேவனால் அழைத்து அறிந்து நடத்தப்படுகிற ஊழியக்காரன். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊர்காவாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது ஒரு பூஸ்டை கொடுக்கலாம். மற்றபடி நீ எந்த ஊழியக்காரனை ஃபாலோ பண்ணுற, இது பரலோகம் கண்டிப்பாக கேட்க. அதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லிட்டார், தீமோத்தேயுவே உன்னையும் உபதேசத்தை கேட்கல ரட்சித்து கொள்ளுவாய், உன் உபதேசத்தை ஜாக்கிரடான்னு சொல்லிட்டாரு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் என் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போனா அவரே என் ரட்சகர் என்று சொல்லி, அவரே கதியாக, அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன், அவருடைய அடிமை நான் என்று சொல்லி இங்கே ஊழியக்காரன் அவரே கதியாக விழுந்து விட்டார். ஆமேனா? இப்போ பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள், நான் பிரசங்கிக்கிற இயேசுவை, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானே ஆனால் நீங்கள் செவி கொடுத்துருப்பீங்களாடா? ஆமேனா? நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை நீங்கள் பிரசங்கித்தா ரொம்ப சிம்பிளாக ஏற்றுக்கிருப்பீங்க. நாங்கள் பிரசங்கிக்கிறது உன்னதமானவரை. அது கொஞ்சம் கடினமாக தான் தெரியும். ஆனால் இங்கே சொல்றாரு, இப்போ நான் சொல்லுவேன், அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று நான் சொல்றேன். நான் அப்படி சொல்லுகிற இந்த இயேசுவை காண்பிக்கிற இந்த ஊழியக்காரனை பார்த்து அவனுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு, ஆமென், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நோய் என்பது கொள்ளை நோய்.
இப்போ கொரோனா நேரத்தில் ரொம்ப காமெடியாக ஒரு விஷயம் இருந்துச்சு. என்னது? தும்மல் என்பது இந்த உலகத்தில் நேச்சுரலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாடெல்லாம் தும்புச்சுன்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும். மாடெல்லாம் தும்பும் பயங்கரமாக. நல்லா எருமாடு மேய்ச்சவன், எனக்கு நல்லா தெரியும், மாடெல்லாம் தும்மும். ஆனால் ஒரு மனுஷன் அப்படி தும்முனான்னு சொல்லி பிடிச்சி போயிட்டு அவனுக்கு கொரோனாக்கு சொல்லி அவனை சாவடிச்சு கொண்டு வந்த கொடுமைலாம் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு வியாதி இருக்கு இல்லையா, வியாதி, இந்த வேடன் இருக்கானே வேடன், இந்த வேடன் என்ன செய்கிறான்னா, ஒரு வேடனுடைய கண்ணி. இந்த மரணம் எப்படி வந்துச்சு தெரியுமா மனுஷனுக்குள்ள? வியாதி உள்ள வரும், வியாதி தான் மரணம், வியாதி தான் மரணம். மனுஷனுக்குள்ள வியாதி தான் மரணம். தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யாரெல்லாம் தேவராஜ்யத்துக்கு போவாங்க என்பது அந்தந்த ஊழியக்காரனை சார்ந்தது. அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்பதை உணர்ந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இப்படி நம்பிக்கை சொல்லுவேன், நான் அறிக்கை செய்வேன், பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் எந்த சபையை சார்ந்திருக்கிறோம், ஒரே அப்போஸ்தல சபை நமக்கு உண்டு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் அவசியம் சொல்லிட்டாரு. மார்க்க பேதங்கள் உண்டு. முக்காடை பற்றி பிரச்சனை வந்துச்சு, உடனே சொல்லிட்டாரு, முக்காடெல்லாம் போடணும்டா. இப்போ சில சபையில் முக்காடு போடலாமா போடக்கூடாதா, வெள்ளை துணி தான் போடணுமா, நகை போடக்கூடாதுன்னு யார் சொன்னது, இப்படி தான் பண்ணணுமான்னு கேள்வி கேட்டு உட்காந்துருப்பானுங்க. அதெல்லாம் வேடனுடைய கண்ணி. இப்போ சபைக்குன்னு ஒரு உபதேசங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேடனுடைய கண்ணியில் அகப்பட்டுட்டாங்கன்னா, இவன் கண்ணி அப்படின்னு நினைக்க சுருக்கு, இவன் வளவிரிக்கிறது. அவங்களால உபதேசத்துக்குள்ளே அல்லது சபையினுடைய இவர் சொல்லுவார், இவர் நமக்கு 1008 வேலைக்கு போயான்னு சொல்லிட்டு டாடா கட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, உபதேசம் இருக்குது. இப்போ நான் உங்களை யாரையுமே எதுவுமே சொல்லலை, உங்களை சொல்லலை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதோ நீங்கள் அதன்படியே செஞ்சுக்கின்னு வந்துருங்கன்னுட்டேன். உங்களுக்கு எப்போ தேவன் பலன் கொடுக்குறாரோ அப்போ என்னென்ன பண்ணணுமோ சபையோட உபதேசம், நகை கூட போட்டுக்கணும்னா போட்டுக்கன்னு சொல்லிட்டுனா. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதுதான் சத்தியம் சொல்லிட்டு சொல்கிறது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. சத்தியம் கிருபை என்பது நீ புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் உட்காருன்னு சொல்கிறது. இப்போ கூட ஒயிட் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்கிறோமா, அது உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் கலர் ட்ரெஸ் கூட வாங்க, உங்களை தப்பே சொல்லலை. நீங்கள் கலர் ட்ரெஸ்லேயே கூட வாங்க. உங்களுக்குன்னு எப்போ இந்த வேடனுடைய கண்ணியிலிருந்து எப்போ நீங்கள் விடுதலை ஆகி வரீங்களோ அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணீங்க. கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. டைம் ஆயிடுச்சு, இந்த முடிக்கணும், வேகமாக வரேன். கவனிங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். நல்லா கவனிங்க. இந்த வேடனுடைய கண்ணி என்பது என்ன அப்படின்னாக்கா வேற ஒன்றுமே இல்லை, நான் என். இந்த நான் பாருங்க, இந்த நான் என் பாருங்க, நான் ராஜா, என்னுடையது இந்த உலகத்தில். ஆக இந்த சிம்பல் வந்துச்சுனாவே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருக்குறீங்க இந்த சிம்பல்? இந்த நான் என், இந்த நான் என்னுடையது அப்படி இந்த உலகத்தில் பார்க்குறது, இதுதான் ரொம்ப ஆபத்து. இந்த நான் என், இவன் என்ன செய்வான்னாக்கா, பிசாசு என்றைக்குமே வஞ்சகமானவன். என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மாம்சத்தில் இந்த நான் என் என்ற விக்கிரகமும் இது விக்கிரக ஆராதனை உள்ள வருதோ, நோய் உள்ள வந்துடும், உனக்கு நோய் உள்ள வந்துடும், பாழாக்கும் கொள்ளை நோய். இந்த பிசாசு என்ன செய்வான் அப்படின்னாக்கா, இந்த நான் என்ன கொடுத்துக்கினே இருப்பான். ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய வித்து உள்ள வந்துருச்சு, உள்ள இருக்குது. அந்த டிஎன்ஏ மாற்றம் தான் கிறிஸ்தவம். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாவ வித்து உள்ளே இருக்குது, அந்த வித்தை மாற்றுறது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது டிஎன்ஏ மாற்றம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேடனுடைய கண்ணிக்கு தப்பினவங்க தான் சபை தான் ஃபஸ்ட்டு எனக்குன்னு இருக்கும். சபை தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த நானும் செத்து போச்சு, என்னும் செத்து போச்சு. இந்த சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறது நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் நம் பாவம் செய்ய இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அப்போ எது பாவம்னா சபை கூடி வருதலை விட்டு விடுவது பாவம். அப்போ இந்த நான் இந்த வேடனுடைய கண்ணி என்ன செய்யணும்? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குங்க, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. இந்த நான் என்னன்னு சொல்லி காட்டி இந்த பூமியில் ராஜாவாக இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள் தேவனுக்கே மகிமை என்று இருப்பார்கள்.
ஆக இந்த வேடன் என்ன செய்வான்னா கண்ணி விதைப்பான். பாரு நீ உன் லைஃப் எப்படி போயிடுச்சு பாரு, உன்னால் இது முடியாது, உன் வாழ்க்கை எப்படி செஞ்சிச்சு பாருன்னு சொல்லி உன்னை பற்றியே பேச வைப்பான். இதுதான் கண்ணி. பிரச்சனை என்னடான்னா விளைவுகளை பற்றி பேச மாட்டான். நல்லா கவனிங்க. உன்னை பற்றியே பேச வைப்பான். உன்னால் ஆகல, எல்லாமே என் தேவனால் தான் கூடும். ஆமேனா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனால் தான் எல்லாம் ஆகுது. இந்த வேடன் என்ன செய்வான்டானா இந்த ஆத்துமாவை இந்த மாம்சத்தில் இந்த நான் எங்களை சிறையாக்கிடுவான். இப்போ இந்த உலகத்தை தான், இந்த உலகத்தின் அதிபதியைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயங்கொண்டார். ஆமேனா? அதான் உன்னதமானவரின் மறைவு. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம சொல்ல 124ஆம் சங்கீதத்தில் நம்முடைய ஆத்மா எப்படி ஜெயங்கொள்ள வேண்டும். 124ஆம் சங்கீதம் 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது. எல்லா கரங்களும் தாமே சொல்லாமா? கண்ணி தெரிச்சு போச்சு. சிலுவையில் அவன் தலையை நொசுக்கிட்டாரு. நம்முடைய ஆத்துமா, எல்லாரும் சொல்லுங்க, எதுங்க? நம்முடைய ஆத்துமா இப்ப கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டது. என்னை அல்ல, உயிர்த்தெழுந்த ஆவியாய் மாறின, ஆவியாக மறுரூபம் ஆக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நான் தரித்து கொண்டேன். அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, எல்லாம் என்ன பாருங்க, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனம் கலைந்து போட்டு நம் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்து இயேசுவை உள்ளத்தில் தரித்து கொண்டீர்களே. இந்த நான் என் என்கின்ற இந்த விக்கிரகமும் விக்கிரக ஆராதனையும் நிர்மூலமானது. இந்த வேடன் என்ன செய்வான்னா நீ உனக்கு இந்த பூமிக்குரிய காரியத்திலேயே உள்ள வச்சிருவான். அதனால தான் இன்னைக்கு வியாதிகள், இந்த பாழாக்கும் கொள்ளை நோய், ஏன் இன்னைக்கு சாகுறோம், ஏன் இன்னைக்கு மனிதனுக்கு சாவு வந்துச்சு அப்படின்னா, என்னை பார், என் அழகை பார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ரொம்ப அழகா நீ இந்த லைஃப்பை நீ செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறியோ, நீ தேவனில் நடக்கிறது, அவர்கிட்ட நெருங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய கிரயம் செலுத்தணும். ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நல்ல அழகான வீடு, அழகான வாகனங்கள், அழகான எல்லா அழகு ரொம்ப ஆபத்து. நீங்கள் அதுக்கு உள்ள நெருங்கணுனாக்கா ரொம்ப ஆபத்து. நான் இயேசுராஜா பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் அனுபவப்பட்டு சொல்லுகிறேன். ரொம்ப அறிவு ரொம்ப ஆபத்து. நீ எவ்வளவு அறிவில் நீ உட்காந்து யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு டெஸ்ட்டு வரும். கர்த்தராகிய இயேசு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கும்போதே நானே ஒரு மேத்தமேட்டிக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு காப்பிரைட்லாம் வாங்கினேன். ஆனால் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக ஊழியத்துக்கு வந்தபோது நான் கொளுத்தி தூக்கி போட்டு வந்துட்டேன். அப்படி இருந்தும் அந்த அறிவை வச்சே என்ன பண்ணுவோன்னா பிசாசு வந்து குறுக்க நிற்பான். இந்த மாம்சத்தை பெருமைப்படுத்த பார்ப்பான். உன் அறிவு இருக்கு இல்லையா, உன் அறிவை பயன்படுத்தி ஓட விடுவான். 100% நீ சிலுவையில் நீ செத்தா மட்டும்தான், அதுக்கு நீ நிறைய உபவாசத்தில் மட்டும்தான், இந்த ஜாதி பிசாசை உபவாசத்தில் ஜபத்தில் மட்டும் வேறு எதையும் மேற்கொள்ள முடியாது. அப்போ இந்த வேடனுடைய கண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஏன்னா இவன் மரணத்துக்கு அதிகாரி. ஆமேனா? தேவனுக்கு பெருமை இல்லை, தேவனுக்கு மகிமை இல்லை, உனக்கு தான் பெருமைன்னு வேறு ஒன்றும் இல்லை. உன்னால் முடியும். இப்போ நீ முடிவெடுத்து ஒரு காரியத்தை செஞ்சனா யாருக்கு பெருமை சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனுக்கு காத்திருந்து பண்ணனா மகிமை யாருக்கு நீ செலுத்துவ? தேவனுக்கு செலுத்துவ. சரி, நீ டிசைட் பண்ணி நீ முடிவெடுத்து பண்ணால் யாருக்கு பெருமை? உனக்கு பெருமை. அவள் தான் இதனால் தான் சாவு வருது, அவள் தான் முடிஞ்சு போச்சு. இந்த பிரபஞ்சம் தேவன் படைத்தது, அவர் சித்தம் இல்லாமல் ஒன்று அசையாது. ஆக அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை நான் சரியாக செஞ்சு முடிக்கணும். அப்போ அவர் சொல்லி நான் செய்கிறேன்னா அவருக்கு மகிமை. ஏன் மாம்சத்தில் நான் முடிவெடுத்து நான் பண்ணுறேன்னாக்கா எனக்கு பெருமை. ஆக உனக்கு மரணம். நீ தேவ சமூகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவர் ஒருவரே தேவன், வேறொரு அறியேன். கிறிஸ்து வெட்டி போட்டுருவார் நம்மளை. எச்சரிக்கை. நம்முடைய கிருபை நம்மை மீட்டிருக்கிறது. ஆமென் சொல்லாமா? ஆக வேடனுடைய கண்ணி என்பது அவனுடைய வஞ்சகம். என்ன அப்படின்னு சொன்னான்? அவன் வஞ்சகம், அவன் தந்திரமானவன். இவன் எப்படி நமக்கு யுத்தம் பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னு சொன்னாக்கா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இவன் எப்படி உள்ள வருவான்டானா, துரைத்தனம் என்பதற்கு ஆர்கே அப்படின்னு சொன்னாக்கா பிகினிங் என்று சொன்னால்
எந்த ஒரு பொருளை நீ பார்க்குறியோ அது உன் மைண்டுக்குள்ள ஒரு நாலேஜ் போகும், அந்த நாலேஜ் நீ மறக்கணும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவோன்னா அதை அப்படியே சிந்தனையில் கொண்டு வந்து அப்படியே உள்ளே வச்சு அதில் கலிகுற வைப்பான். ஆர்கே என்கின்ற கிரேக்க பதத்துக்கு பிகினிங் என்று சொன்னால் ஒரு வல்லமையை நீ பார்க்கும்போது உள்ளே வந்து உட்காந்துரும். இந்த பிசாசு என்ன செய்வான்டானாக்கா, இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அப்புறம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லதாவிலின் சேனைகள், இவைகள் வந்து மாம்சத்தை பயங்கரமாக பண்ணும். நீ உன்னதமானவருடைய மறைவு சிலுவை மட்டும்தான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். சிலுவையை நீ நோக்கி பார்த்து, சிலுவையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்கு எப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுத்தார் என்பதை நீ யோசித்து பார்த்தால்தான் உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். நல்லா கவனிங்க. இப்போ சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமெனா. அவர் சிறகு என்பது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில உன்னை காத்துக் கொள்ளுவார், உன்னை இந்த பூமியில ஆளுகை செய்ய வைப்பார். எப்படி? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் சிறகுகளாலே உன்னை மூடி இந்த பூமியில உன்னை சமாதானமாய் வாழ வைப்பார். ஆமேனா. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசில் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோம்னா, உன்னதமானவருடைய மறைவில் முதல்ல இருக்கிறியா? அதான் கேள்வி. சிலுவை எனக்கானதுன்னு யார் திரும்ப ஒத்துக்கிறீங்க? அதை மட்டும் சிந்தனை பண்ணுங்க, அதை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. அது எனக்குப்பான்னு சொல்லி சிலுவையை முடிச்சுட்டு உயிர்த்தெழுந்த வல்லமையை நோக்கி பார்க்கணும் நம்ம. ஏன்னா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய சிறகுகளே நம்மை மூடி பாதுகாக்கிறார். அவருடைய சத்தியம் எது? என் பிதாவுக்கே சதா காலங்களிலும் மகிமை. ஆமெனா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுவது இறந்த காலத்திலும் தேவனுக்கே மகிமை, நிகழ்காலத்திலும் தேவனுக்கே மகிமை, எதிர்காலத்திலும் தேவனுக்கே மகிமை. இதுதான் மணவாட்டி சபை. ஆமெனா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தன்னை மறைத்து கொண்ட ஒரு மணவாட்டி என்ன செய்வாள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும், இந்த ரகசியங்கள்லாம் நல்லா தெரியணும் நமக்கு. அதிலேயே சில பேர் டாக்டரினை கொண்டு வருவாங்க. இருந்தவர் என்பது பிதா, இருக்கிறவர் என்பது பரிசுத்தாவியானவர், வருகிறவர் என்பது குமாரன். நல்லா கவனிங்க. அதெல்லாம் நம்ம எத்தையோ பேசிக்கலாம். ஆனால் சத்தியம் ஒரு டாக்டரின் இருக்கு, உள்ள தியாலஜி இருக்கு. இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தாச்சுன்றதுல வேகமாக போகிறேன். ஆமேனா இல்லையா? எப்பா இதை பார்த்தோமா இல்லையாப்பா? 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், இதெல்லாம் தேவ கிருபையினால நான் என்ன நினைக்கிறேன் 3 முறை நம்ம பார்த்துருக்கோம். 66 வாரங்களாக வெளிப்படுத்தும் விசேஷம் ஒன்று தியானம் செஞ்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு முறை வந்து லைன் பைலனா கொஞ்சம் இன்னொரு முறையை தியானம் செஞ்சோம். அது இன்னும் வேறு ரொம்ப டீப்பாக ஆண்டர் கொண்டு போனார். அதுக்குள்ளே ஆண்டர் திசை திருப்பி கொண்டு வந்துட்டார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அப்போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சிறகுனாலே உன்னை மூடிக்கொள்ளுவார். அவருடைய சத்தியம் என்பது என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவனுக்கு தான் மகிமை என்பதுதான் சத்தியம். சத்தியத்தை யாக்கோபுக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஆமெனா. சத்தியம் யாக்கோபுக்கு வெளிப்பட்டது. அடுத்தது இரவில் உண்டாகும். வாசிக்க பார்க்கலாம் 5ஆம் வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். நல்லா கவனிங்க. இந்த இரவு பகல், அடுத்தது இருள் மத்தியானம். நல்லா கவனிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். நீ பயப்படாத. இந்த இருளில் நடமாடும், நல்லா கவனிங்க, இரவில் உண்டாகும் பயங்கரம். இந்த இரவு என்பது, இருள் என்பதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது தெளிவாக கொண்டு வரார். இருள் தான் இரவு பொழுதை உண்டாக்குகிறது. ஆமெனா. இருள் என்பது சுயநீதி, இரவு என்பது சுயராஜ்யம், பகல் என்பது தேவநீதி. அதாவது வெளிச்சம் என்பது தேவநீதி, பகல் என்பது தேவராஜ்யம். இப்போ நல்லா கவனிங்க. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவோன்னா சொப்பனங்களை உள்ளே கொண்டு வந்து, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியாதி வர சில பேருக்கு சொப்பனத்திலே வெளிப்பட்டுரும். சில காரியங்கள் வந்து சொப்பனத்திலே வெளிப்படும். ஆமாம், எனக்கு ஒரு கனவு ஒரு பயங்கரமாக வந்துச்சு, அப்புறமா பார்த்தாக்கா எனக்கு உடம்பு ரொம்ப சிக்காக போயிடுச்சு, நான் பலவீனமாக ஆகிட்டேன். அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் உண்டு. இந்த பிசாசு என்ன செய்வான் அப்படின்னாக்கா, எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா இந்த பயங்கர கொள்ளை நோய்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னாக்கா, எப்போ வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்பான் பிசாசு அப்படின்னா,
இந்த தூக்கத்தில். ஏன்னா தூக்கம் என்பது உண்மையிலே சொல்கிறேன், தூக்கமெல்லாம் தேவன் அனுமதித்தாரான்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்ட பிற்பாடு தான் தூக்கமெல்லாம் வந்துச்சான்னு தெரியல எனக்கு. ஏன்னா தேவன் தூக்கத்தை விரும்புவது இல்லை. அவரோடு உறவாடுவதே தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சில பேர் தூக்கமே கதியாக கிடப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, அதிலே இருப்பாங்க. ரொம்ப ஆபத்து. கவனிங்க, இந்த இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பிசாசு எப்படிப்பட்டவனா அம்பு அடிச்சுக்கினே இருப்பான். நம்முடைய சிந்தையில் அவனுடைய அக்னியாஸ்திரங்கள். அதுக்கு இது பைபிள் ஸ்டடியாக எடுத்தோம்னாக்கா அவ்வளோ டீப்பாக இருக்குது. நான் பைபிள் ஸ்டடி எடுத்தோன்னா டைம் போயிடுச்சு, இப்போ டைம் போயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு, நான் இன்னும் முடிக்கவே இல்லை. ஏன்னா எபேசியரில் சொல்கிறாரு, பிசாசு என்கிற அக்னியாஸ்திரங்களை நீ ஜெயிக்கணும்னா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், இயேசுவே ராஜா, ஆமேனா, அதை தூக்கி பிடிக்கணுன்றாரு. அப்போ நல்லா கவனிங்க, எங்கே எந்த இடத்துல இந்த பயங்கரங்கள் நமக்குள்ளே வருது. இப்போ நம்ம வீட்டில், இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா வியாதிகள் இருக்கும். இந்த வியாதிகள்லாம் வரத்துக்கு என்ன காரணம்னாக்கா, இந்த வேடன், நல்லா கவனிங்க, வேடன் உள்ளே நமக்கு இந்த நான் என் என்கின்ற அந்த ஒரு பயங்கரத்தை உள்ளே கொடுத்துட்டு அவன் என்ன செய்வான்னாக்கா, அது நிமித்தம் அந்த சரீரத்தில் புகுந்து வியாதியை உண்டாக்குவான். இந்த வியாதி என்ன பண்ணால் மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். யோபுவின் சரித்திர புத்தகத்தில் நமக்கு தெளிவாக பார்க்குறோம். ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் அவனுக்கு வியாதியை உண்டு பண்ணு, ஆனால் அவனை ஜீவனை மட்டும் எடுக்காதேன்னு சொல்லி. சத்துரு என்ன பண்ணுறான்னா இந்த வியாதியை உள்ளே கொண்டு வரான். அப்போ பரிசுத்தவான்களுக்கெல்லாம் வியாதி வரலாமா? வியாதி வரலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, நான் என்னுடைய பலவீனங்கள் என்னை விட்டு போகும்படி 3 தடவை வேண்டிக் கொண்டேன், ஆனால் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், பூரணமாய் விளங்கும். இது மாம்ச உடல், இது ஜென்ம சரீரம், இதில் வியாதிகள் வரும், ஆனால் பயம் இருக்காது. ஆமெனா. ஏனென்றால் நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற எல்லாம் அவர் சித்தம். எப்பாபுராவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பலவீனம், மரணத்துக்கு சமீபமாய் போயிருந்தார். தீமோத்தேயுக்கும் வயிற்றுலாம் அவருக்கு வலி, அப்படி இருந்தார். பரிசுத்தவனை பற்றி வேதம் சொல்லுது. ஆனால் பயம் இருக்காது. பயம்தான் தேவனையும் மனிதனை விட்டு பிரித்தது. ஆமேனா. நல்லா கவனிங்க, வியாதி வந்துருச்சுன்னா சிலுவையை நோக்கி பாருங்க. சிம்பிளாக சொல்லித்தரேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து சிலுவை எனக்கு பண்ணி, சிலுவை நீங்கள் எடுக்கணும், சிலுவை நீங்கள் உனக்கு எடுக்கணும். இயேசு ராஜாவை நோக்கி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வல்லமையை நோக்கி பார்க்கணும். அப்பா நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வ வல்லவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சர்வ வல்லவர். இன்னமும் சிலுவையே பிடிச்சி உட்காந்துருக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்தோட பலி செலுத்தினாங்க. சிலுவையில் பலியாக போகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாங்க. நாம புதிய ஏற்பட்ட காலத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற வல்லமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமேனா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, சிங்காசனத்தினுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சிலுவை வெற்றி எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். புரிஞ்சு போச்சா? ஆண்டவரே, அந்த சிலுவை வெற்றி எனக்கானது, சிலுவையில் பலியானது என் பாவங்களுக்காக, ஏசப்பா என் பாவங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி சிலுவை வெற்றியை நீ கொண்டாடணும். அந்த வெற்றி எனக்கானது தான். ஆமேனா. சிலுவை வெற்றி எனக்கானது. அப்போ அந்த வெற்றியை பெற்ற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் என்ன செய்யணும்னாக்கா, இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்ன பண்ண மாட்ட? பயப்படாதிருப்பாய். நீ பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வவுடைய நிழலில் தங்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு பயமே இல்லை. இன்னைக்கு நான் மறிச்சினா கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவராஜ்யத்துக்குள்ளே போயிடுவேன். ஆமேனா. மகிமையெல்லாம் என் தேவாதி தேவனுக்கே உரியது. அதுதான் நீதி. ஏன்னா எல்லாமே அவருது. ஆமேனா. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவனுடைய முதல் தந்திரமே என்னன்னா, வியாதியை கொண்டு வந்துட்டு வியாதிக்காக உன்னை மாத்திரை எடுக்க, பயப்பட வச்சு மாத்திரை எடுக்க வைப்பான், மருந்து மாத்திரை சாப்பிட வைப்பான், அதுலேயே விழுந்து கடத்தி வைப்பான். இதுதான் பிசாசுடைய அந்தகாரம். ஆனால் தேவன் நமக்குள்ளே வந்தார்னா எல்லாத்தையும் ஜெயம் எடுத்திருப்போம். ஆமேனா. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவர். இப்போ இவன் என்ன செய்யறனாக்கா, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இந்த இருள், இந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா, எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா, தூங்கி கொண்டிருக்கும் போது களை விதைக்கிறவன், தூங்கி கொண்டிருக்கும் போது தான் அதுதான் இந்த குடும்ப ஜபம். நைட்டில் குடும்ப ஜபம் பண்ணிட்டு பிள்ளைகளோடு உட்காந்து ஜபம் பண்ணணும். நைட்டில் படுக்க போகும்போது ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி குடும்பத்தோடு உட்காந்து ஜெபம் பண்ணணும். அப்புறமா நம்ம யாருமே நம்ம ஆட்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, உடம்பு வழங்கி தேவ சமூகத்தை தேடலாம் மாட்டாங்க. ஆனால் இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு உட்காந்து அப்புறம் அழுவாங்க. அப்புறம் ஏசப்பாவுக்கு வல்லமை இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரை கேட்பாங்க. எல்லாத்தையும் சிலுவையில் ஜெயத்தை பெற்று அது நமக்கு கொடுத்து விட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கும் அன்பாய் சொல்கிறேன், குடும்ப ஜெபம் பண்ணுங்க.
நைட்டில் படுக்க போகும்போது நல்லா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்துக்கும் போது அதே போல் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், நல்லா மத்தியானத்தில் தூங்க வச்சிருவான் பிசாசு. மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த விபச்சார சிந்தனைகள் அந்த நேரத்தில் தான் பயங்கரமாக உள்ள அட்டாக் ஆகும். பகலில் தூங்குறது என்பது பயங்கரம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அடுத்தது அவன் என்ன செய்வான் தெரியுமா? மனுஷங்களை தூண்டி விடுவான் பிசாசு. மனுஷங்களை தூண்டி விட்டு உனக்கு விரோதமான அநேக ஆட்களை எழும்பி உனக்கு சில பேர் பார்த்தா பில்லி சூனியெல்லாம் பண்ணுவான். பில்லி சூனியெல்லாம் பண்ணி இல்லை ஆட்களை வச்சு இல்லை நம்ம செய்கிற பிஸ்னஸை வந்து தடை பண்ணி இல்லை வேலைக்கு என்ன ஒரு பிரச்சனை பண்ணி நம்மளை அவமானப்படுத்தி நம்மளை நாசப்படுத்தி இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் சத்துரு என்ன செய்வான் அப்படின்னாக்கா, அவனுக்குன்னு ஒரு சில ஆட்களை நியமிச்சு இந்த பொல்லாத குண துன்மார்கனுக்கு எத்தனை தயை செய்தாலும் அவன் வந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டான். தேவ கிருபை அவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனை விட்டுணும் நாம. அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷனை எழும்பினாலும், எத்தனை மனுஷங்க உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன்னை அழைத்த இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேனா? அவர் உயிரோடு எழுந்ததுக்கான காரணமே நித்தம் அவர் நம்மோடு இருப்பதற்காகத்தான். ஆமேன். அவர் இம்மானுவேலர். ஆமேன். அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுதான் இம்மானுவேலர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் நம்மோடு இருக்கிற எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை மனுஷங்க பயப்படாதே. ஆமேனா? ஐயோ அவன் பணத்தில் பெரிய ஆளு, அவனுக்கு நல்ல ஆள் பலத்தில் பெரிய ஆளு, எத்தனை ஆட்கள் வந்தாலும் எத்தனை அரசியல் சப்போர்ட் இருந்தாலும் பிசாசு அப்படி தூண்டி விட்டு உன்னை பயமுறுத்தினாலும் தைரியமாக இரு. ஆமேனா? சில பேர் வேணும்னு சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேணும்னு வேலையெல்லாம் விட்டு தூக்குவாங்க. அவங்க குடும்பம் என்ன ஆகும், அவங்க பிள்ளைங்க அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன ஆகுன்றதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. இந்த சத்துரு அப்படி என்ன பண்ணுவான்னாக்கா வஞ்சகத்தை உள்ள ஏற்படுத்தி சில பேர் வேலையெல்லாம் விட்டு தூக்குற மாதிரிலாம் பிசாசு அவனுடைய கிரியைகள் நடத்துவான். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். அவன் துன்மார்கன் என்பதை தேவன் அறிவார், அவனுக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுப்பார். அதை நீ உன் கண்ணலா பார்ப்ப. ஆமேனா? நீ நீதிமான், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நீ தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆமேன். உனக்காக இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கம்முன்னு நில்லுங்க. எத்தனை பேர் எழும்பி வந்தாலும், எத்தனை வியாதி வந்தாலும், உயிர் தெரிந்த இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து சிலுவை வெற்றி எனக்குப்பா நீங்க கேளுங்க, நோய் ஓடி போயிடும். ஆமேனா? ஆமேனா? அதே போல உயிர் தெரிந்த இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து சத்துருக்களுக்கு முன்பதாக அப்படி சத்தமிடாம கம்முன்னு இருங்க. அவர் யுத்தம் பண்ணுவார். நீ ஜெயத்வனியை மாத்திரம் சபையில் வந்து அவரை மகிமைப்படுத்துவாய். ஆமேனா? உனக்குள்ள மரணம் இருக்கு. என் மரணத்தை இயேசு ஜெயிச்சிட்டார் அப்படின்னா சபையில் ஆராதனை எப்படி இருக்கும்? அனல் பறக்கும். சும்மா இதுக்கு மைக்கு கூட தேவையில்லை, மைக்கு தேவையில்லை, பேண்டு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் கை தட்டல்ல எப்படி பறக்கும் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளைன்னு. ஆராதனைனா என்ன? இயேசு ராஜாவுடைய ஜெயம். ஆமென். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். 9வது வசனம், எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். மறுபடியும் சொல்றேன், ஊழியக்காரன் வந்து என்ன தெரியுமா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். தேவனுடைய ரகசியங்கள், ஆவியாயிருக்கிற தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் ஊழியக்காரன் பெற்று இந்த புண்ணியங்களை ஜனங்களுக்கு கொடுக்கிறோம். அப்படின்னா சபையுடைய சட்டத்திட்டங்களுக்கு பயப்படணும். நீங்க எல்லாம் தேவன் கொடுக்கிறது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய், தாபரம் என்று சொன்னால் வாழுகிற இடம், வாழுகிற இடம், நித்திய ஜீவனாய் நீ கொண்டாய். ஆமெனா? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வாதை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லா வீட்டிலும் எழுதி விட்டுருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின்படி உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொல்லாப்பும் எந்த ஒரு வாதையும் உங்களை அணுகாது. ஆமேனா? கூடாரம் என்று சொல்லுவது இந்த மாம்ச உடல். ஆமேனா? கர்த்தருங்க சொல்றாரு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அதனால நீ சாவ மாட்ட, உனக்கு சாவு வராது. இது முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு கால, அதுவும் குறிப்பா கடைசி கால சபையினுடைய தீர்க்க தரிசன சத்தியம் இது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன்னா தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். அவரிடத்தில் மரணம் இல்லை, அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவருடைய பிள்ளைகளாக நமக்கு மரணம் கிடையாது.
அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை வெற்றி நிறைவேறும் என்றால், பொல்லாப்பு எனக்கு நேரிடாமல் நான் மரித்து மண்ணில் அடக்கம் பண்ணக்கூடாது. வாதை இந்த கூடாரத்தை அணுகாது. எல்லா வியாதியையும் எல்லா மரணத்தையும் ஜெயித்த உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டிருக்கிறேன். அந்த உன்னதமான கர்த்தரை நீங்கள் தாபரமாய் கொண்டிருக்கிறபடியினாலே, ஆமென், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஆமென். அப்போ சாக போகிறதில்ல, அப்படியே மகிமை. இந்த வாலிபர் கூடுகையில் பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்தோம். நல்லா துண்டு வந்து தூங்குதுங்க. வாலிபர் கூடுகை அனுப்பும் போது சோத்தை போட்டு அனுப்பாதீங்க. அப்படியே நானும் கொஞ்சம் கவனிக்கமா இந்த பக்கம் திரும்பிட்டு கொஞ்சம் கவனிக்கமான்னு சொல்கிறாங்க, இந்த பக்கம் தூக்கம். அப்படி 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 நானும் கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணி அவங்கள என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஒன்றையும் முடியல. நீங்களும் கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுங்க. கர்த்தர் நம்பி மகிமைப்படுவார். ஆமென் சொல்லாமா? ஆகையால் வாதை உன் கூடாரத்தை சொல்லுங்க. வாதை உன் கூடாரத்தை, கூடாரம் என்று சொல்லுவது மாம்சமும் இரத்தமும். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய மாளிகை நமக்கு உண்டு என்பது அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்கள் எழுதி கொடுத்தார், இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிஞ்சிரோன்னு. ஆனால் கர்த்தராகிய தேவ கிருபையினாலே இந்த கூடாரம் அழிவை காணாமல் மகிமை அடையுமே. இந்த மகிமையின் சரீரத்தை குறித்து பேசுகிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாதை உன் கூடாரத்தை, வாதை என்பது மரணம். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் வெற்றி எங்கே? ஆமென். என் இயேசு ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆமென். அவர் என் இரட்சகர். என் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே பலியானார். நான் பாவி. ஆமெனா? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகையால்னா என்னது? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். அதனால்தான் 7 சபையின் தூதனுக்கு கர்த்தர் எழுதுறாரு. எபேசு சபையின் தூதன், எபேசு சபையில் இருக்கிற அந்த சபை பிரச்சனையை போய் தியத்திரா சபையில் போய் ஆண்டவர் கேட்கல. அந்தந்த சர்ச்சில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்தந்த ஊழியக்காரங்கிட்ட கணக்கு கேட்குறாரு. அதனால் நானே சொல்கிறேன், நாங்கள் காண்பிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி பின்பற்றுறீங்க? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னாக்கா அது தேவனுடைய சித்தத்தின்படி தான் சொல்கிறேன், ஆண்டவர் நடத்துகிறாருன்றதை நீங்கள் விசுவாசிச்சா தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர முடியும். இவர் என்ன, இவர் திடீர்னு சட்டை தான் மாற்றுறாரு. நான் மாற்றலை. நான் என்ன சொல்கிறேன், புதுசாக வரவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேணாம். உள்ளே ஏற்கனவே இருக்கிறவங்க சரியாக இருங்கன்னு தான் சொன்னனே தவிர இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போது வெள்ளை துணியை போட்டுட்டா பெரிய பரிசுத்தம்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ நகையெல்லாம் கட்டிட்டா தான் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு அது வந்து டாக்டரினாக நான் கொண்டு வரல. ஆனால் நீ உன்னதமானவரின் மறைவில் இருந்தால் தானாக வரும். நான் என்ன சொல்ல வரேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது பயங்கர டீப்பு. சரி, டைம் வேகமாக போயிடலான்னா டைம் வேகமாக போகுது. வாசிங்க பார்க்கலாம். அடுத்தது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாபரம் என்ன நேரம் சொன்னேன், வாழுமிடம். ஏசப்பா உங்களை மூடிக்கினாரு. உன் வழிகள் எல்லாம், நீ வேலைக்கு போனாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் சரி, இது பொல்லாத உலகம், இது மரணம் இருக்கிற உலகம். எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது. தைரியமாயிரு. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து ஒரு பெரிய ஆர்மியே உன்னை சுற்றி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அல்லேலூயா. அதனால் உலகத்தில் எத்தனையோ ஆக்சிடென்ட்டுகள் நடக்கலாம், எத்தனையோ விபத்துகள் பல விதத்தில் நடக்கலாம், எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்கலாம், எத்தனையோ ஜனங்கள் கொள்ளையாக சாகலாம். ஆனால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நீ, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிற உனக்கு எந்த ஒரு சேதமும் வராது. தம்முடைய தூதர்களை கொண்டு காக்கிற நல்ல தேவன். ஆமென். தைரியமாயிரு. ஆனால் நீ என்ன செய்யணும்? காலையில் எழுந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீ நிற்கணும். காலையில் எழுந்து அப்படி கொஞ்சம் காத்தடிச்சா மழை பெஞ்சா போதும், அப்படியே சர்ச்சை ஸ்டாப் ஆயிருது. இதெல்லாம் வேடனுடைய கண்ணியில் அகப்பட்டு கிடக்கிற
ஆத்துமாக்கள். நான் அன்பாய் கேட்கிறேன், அவளெல்லாம் மீட்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனுஷனையும் திணிக்கலாம் முடியாது. அவன் சுபாவத்தை அந்த மனுஷனையும் மாற்றின அந்த சுயாதீன சித்தத்தில் தேவனே கை வைக்க மாட்டார். நாமளா சத்தியத்தை ஏற்று நாமளா தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ இப்போ இந்த ஒரு உன்னதமானவருடைய இந்த நிழலில் தங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா சபை அவருடையது. சபையில் எல்லாத்தையும் முன்மாதிரியாக நிற்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு நின்றுவாங்க. என்ன மகிமையெல்லாம் என் தேவன் கிட்ட எனக்கு வர, மனுஷங்கிட்ட எனக்கு தேவையில்லை. மறைஞ்சிருந்து வேலை செய்வாங்க, சபைக்காக எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த காரியங்கள் நடக்கும்போது நமக்கு எந்த ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். வழியெல்லாம் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எப்படி போவாங்களா? கையில் ஏந்திக்கின்னு போவாங்களா? உன் பாதம் எங்கே இடாதான் சொல்லுங்க, எங்கே இடாதான்? எங்கே இடாதான்? கல் எதை குறிக்குது? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா சத்தியம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே ஸ்பிரிச்சுவலி கொண்டு வாங்க. நியாயப்பிரமாண சுயநீதினாலே எந்த இடத்துலையும், ஒரு ஆஃபீஸில் நீ வேலை செய்கிற இடத்துல, நல்லா சூப்பராக வேலை செய்கிறீங்களே, ஐயோ உங்களா மாதிரி யாருமே இல்லையே, ஐயோ என்னங்க இப்படி பண்ணுறீங்க, ஐயோ அவர் வந்தாவே போதும், செம்மையாக வேலை செய்வாருங்க அவர், அப்படி பயங்கர புகழ்ச்சி இருக்கும். உன் பாதம் கல்லில் நியாயப்பிரமாண சுயநீதியில் இடறிவிடாதபடிக்கு உன்னை காத்து கொள்வார்கள். ஆமேன். இந்த ஆவிகள் எல்லாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்காக பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகள் அப்படின்னு பவுல் கொண்டு வந்துட்டாரு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன்னை தேவனுடைய பிள்ளையாக, ஏன்னா நம்மள அவ்வளோ பெரிய ஆள், நமக்காக தேவன் உயிரை கொடுத்திருக்கிறார். ஆமேனா. நம்ம சாதாரண அல்ல. மனுஷன் நம்மளை பற்றி என்ன வேணா பேசட்டும். உலகம் பிதாவை அறியாதனால நம்மளே அறியலன்னு முடிச்சிட்டாரு அப்போஸ்தலன் யோவான். ஆமேனா. பிதாவை தெரிஞ்சா தாண்டா என்ன தெரியும், என் பவர் தெரியும், என் பிதா என்னை அழைத்திருக்கிறார். பிதாவை உனக்கு தெரியல, அதை என் மகிமை உனக்கு தெரியல, போங்கடா, உன் பெருமை எல்லாம் எனக்கு எதுக்கு தேவையே இல்லை. ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன் சொல்லாமா? உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்புறம் 13வது வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எங்க நடப்பியா? எங்க நடப்பியா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவ. நீ காலில் போட்டு மிதிச்சிருவ. இதுதான் ரகசிய வருகை. நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுனால நான் சிம்பிளாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது வலு சர்ப்பம், இது விரியன் பாம்பு, இது சிங்கம். நான் என்பது வலு சர்ப்பம். இந்த பாயிண்ட். நான் ரொம்ப நீதி உள்ளவன் அப்படின்னு சொல்றது விரியன் பாம்பு. எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்றது கர்ஜிக்கிற சிங்கம். ஆனால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நான், சர்வவல்லுடைய நிழலில் தங்குற நான், இந்த மாம்சத்தை, இந்த பூத உடலை ஜெயிச்சு ஜெயங்கொண்டிருக்கிறதுனால மகிமை அடைந்து, ஆமேனா ஆமேனா, இந்த சாத்தான காலில் போட்டு நசுக்கிட்டு, ஏன்னா அவன் உலகத்தின் அதிபதி. ஆமேன். இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதியாகிய இந்த சிங்கம், நல்ல கவனி, இந்த வலு சர்ப்பம், விரியன் பாம்பு பார்த்தா தீன்றதே தெரியாது. அதுதான் சுயநீதி. இதுக்கெல்லாம் பைபிள் ஆராய்ச்சி இல்லாமல் இதெல்லாம் புரியாது. கர்த்தர் நல்லவர். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் நம்ம மேலே பாராட்டிருக்கிற கிருபை அளவிட முடியாதது. நல்லா பல நாளாக நான் கர்த்தருக்கு என் கண்ணீரில் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஒன்றும் அறியாதவன், ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவன். அதனால தான் என்னை தேடி வந்து தூக்கி எடுத்து சொல்லி கொடுத்தார் இந்த சத்தியங்கள்லாம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, ஃபுல்லா வாசிங்க. பால சிங்கத்தையும் நல்லா இல்ல பசந்து வாசிங்க. 13 சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உன் அறிவு, உன் ஆண் அறிவு, உன் பெண் அறிவு வலு சர்ப்பையா? இந்த வலு சர்ப்பம் வால்லாம் எத்தனை ஞாபகம் இருக்குது? வால் இந்த பாருங்க. இப்போ டாக்டருடைய சிம்பிளாக இருக்கு ஞாபகம் இல்லையா? அந்த சிம்பிள்லாம் போட்டு காட்டினேன், டிவிலெலாம் போட்டு காட்டு ஞாபகம் இருக்குதா? அந்த சென்ட்ரா ஒரு பாம்பு இருக்கும்,
சுற்றி அந்த டாக்டர் சிம்பலில் சுற்றி 2 பாம்பு இருக்கும், ரெக்கை வந்து சிங்கம், சென்டராக இருக்கிறது வந்து வலுசர்பம், 2 சைடுக்கு வந்து இந்த கன்னம், உன் அழகு, உன் முகப்பார்வை, இதெல்லாம் பயங்கர ஆராய்ச்சி. நம்மளாம் இதை பார்த்தோம். இதெல்லாம் இது மாம்சம், என் தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ நம்ம வந்து இந்த மாம்சமாகிய திரையை கர்த்தர் கிழிச்சு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு. மாம்சமாகிய திரையை தான் கிழிச்சார், இந்த மாம்சத்தை தான் கிழிச்சார். அதனால தான் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததும் தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிஞ்சது. மாம்சமாகிய திரை, தேவன் ஆவியா இருக்கிறார், மாம்சம் அவருக்கு தடையா இருக்கிறது, அதுக்கு வந்து திரையா இருக்கிறது. மாம்சம் ரத்தம் தேவராஜ்ய சுதந்திரிக்காது, ஏனென்றால் மாம்சம் பெருமை எடுத்துக்குச்சு. ஆக சிங்கத்தின் மேலும் உன் அறிவு, விரியன் பாம்பு உன் சுயநீதி. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணன்னு சொல்லுவ பத்தியா நீ? ஆனால் உன் வாயில் பச்சையா உன் பாவத்தெல்லாம் ஒத்துக்கணும். உன் வாயில் பச்சையா உன் பாவத்தெல்லாம் நீ ஒத்துக்கணும், பப்ளிக்காக பேசணும். நான்லாம் தெளிவாக அறிக்கை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அறிக்கை பண்ணியாச்சு. ஏசாப்பாவுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக அந்தந்த சத்தியங்களை பேசும்போதெல்லாம் எனக்கு உள்ளிருந்ததெல்லாம் எடுத்து காட்டி இப்படியே நீங்கள் செக் பண்ணிங்கம்மான்னு தான். ஏன் இப்போ நான் ஏன் ரொம்ப அவ்வளோ கண்டிஷன்லாம் கொண்டு வந்தேன் தெரியுதா? எப்பயாவது நீங்கள் பவுலை சார்ந்தவர்களாகிய நீங்கள் உங்களை கொண்டு போய் கரை சேர்த்து இந்த விசுவாச கப்பல் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ளது என்று தான் பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் ஏசப்பா சொல்லிட்டாரு நான் நடத்துகிறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் தாறுமாறாக போயின்னு இருக்கிறீங்க. நமக்கு இது ஒரே ஒரு சான்ஸ், ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும்னு சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப அசதியாக இருக்கிறீங்க. எச்சரிக்கை, பி கேர்ஃபுல். உங்கள் ஆத்மா குறித்து நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு நல்லவர், போதுமானவர். இப்போது நடந்து அப்படின்னா அவனை காலின் கீழ் மிதித்து சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. கரங்களை தட்டி. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த மாம்ச சரீரத்தை ஜெயங்கொண்டு நான் என்பது வலு சர்பமும் விரியன் பாம்பும். நான் என்பது வலு சர்பம் விரியன் பாம்பும், என் என்பது கர்ஜிக்கிற சிங்கம். இந்த உலகத்தில் என்னுடையது. அந்த பந்தம் அருந்து போயிட்டு இருக்கணும். அந்த பந்தம் அருந்து போயிட்டு நான் இப்போ சொல்லிட்டேன். 2 ஆங்கில நீங்கள் பார்த்துக்கினே வரணும். ஆவிக்குரிய இதில் புரிஞ்சுங்க, கொஞ்சம் மேலே வந்து புரிஞ்சுங்க. எழுத்தின்படி இருக்கிறவங்க எழுத்தின்படியே புரிஞ்சுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேனா? ஆக சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லுவது ரகசிய வருகை. புரிஞ்சு போச்சா? ரகசிய வருகை. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் நிருபத்தில் கர்த்தராகிய தேவன் ஒரு மகிமையான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 16வது அதிகாரம், ரோமர் நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. இதுதான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். வேகமா. சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறோம். அவர்தான் நம்மேல் இரக்கம் வைத்து சமாதானத்துக்கான கையை நீட்டி தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை நமக்காக அனுப்பி மாம்சத்தை சிலுவையிலே கொன்று, அல்லேலூயா, மாம்சத்தை சிலுவையிலே கொன்று உலகத்தை சிலுவையிலே ஆணி அடித்து சாகடித்து, ஆமென், சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து சமாதானத்தின் தேவன் அவர் ஆவியா இருக்கிறார். அவரோடு கூட நான் சமாதானம் இருக்கணும்னா நான் ஆவியா மாறணும், நான் மறுரூபம் அடையணும். அப்போ மறுரூபம் அடையணும்னாக்கா இந்த சிங்கத்தையும் இந்த வலு சர்பத்தையும் இந்த விரியன் பாம்பையும் இந்த கர்ஜிக்கிற சிங்கத்தையும் காலில் போட்டு மிதிக்கணும். ஆமேனா? காலில் போட்டு மிதிக்கிற அதிகாரத்தை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை தீண்டுவாய். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை தீண்டுவாய். அவ்வளவுதான்டா உன்னால முடியும். ஏ சத்துருவே, ஆமென். நீ சொல்லணும் உனக்கு, ஏ விரியன் பாம்பே, ஏ வலு சர்பமே, விரியன் பாம்பே, கர்ஜிக்கிற சிங்கமே, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே அவர்தான் நசுக்கி போடுவார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமெனா?
இது தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? நாம் விசுவாசித்து, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணுகிறவர் தேவனே. ஆமென். இதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணுகிறவர் தேவனே. ஆமென் சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் தேவன் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரத்தில் இந்த மரணத்தை நாம் ஜெயமாக விழுங்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 4 வாசிக்க நேரம் இல்லை. இந்த கூடாரத்தில் இருந்து புரிஞ்சு போச்சா? கூடாரம். ஆமெனா? இந்த மாம்சமும் ரத்தமும் கூடாரம். இந்த கூடாரத்தில் இருந்து நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் சாக விரும்பல. பவுல் சொல்ற சாக விரும்பல. ஆமென். வியாதி என்பது மரணம். என் இயேசு மரணத்தை ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமெனா? நாங்கள் இந்த போர்வையை களைந்து போட விரும்பவில்லை. இந்த மாம்ச சரீரத்தை களைந்து போட விரும்பவில்லை, மரிக்க விரும்பவில்லை. இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. சமாதானத்தின் தேவன். கரங்கள் தட்டி மகிமை செலுத்துவோமா? சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென். அவர் சமாதானத்தின் தேவன். அவருடைய இரக்கம் பெரியதா இருக்கிறதுக்காக சோதரம். சமாதானத்தின் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். எத்தனை பேர் சாக போறது இல்லை? அறிக்கை பண்ணுங்கப்பா. மரணம் மரணம் மரணம்னா எழுத்தின்படியான சாவு இல்லைம்மா, தேவ பிரசன்னம் இல்லாத நரகம். அங்கே போகக்கூடாமல் இருக்கணும்னாக்கா இந்த வலு சர்ப்பம், விரியன் பாம்பு, கர்ஜிக்கிற சிங்கத்தை நாம் ஜெயிச்சாகணும். இந்த நான் என் அதெல்லாம் சாகணும். இந்த நான் என்பது வலு சர்ப்பமும் விரியன் பாம்பும். என் என்பது கர்ஜிக்கிற சிங்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமெனா? இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தினவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்புறம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆக இந்த 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 வலுசர்பம், விரியன் பாம்பு, இந்த கர்ஜிக்கிற சிங்கம், இது பயங்கரமான அந்தகாரம். இது சாத்தானுடைய வஞ்சகம், கண்ணி. அவனுடைய கண்ணியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உள்ள பூந்து நல்லா பாயிண்ட்ல வச்சு அடிக்கணும். ஆணி வச்சு அவனை அடிக்கணும். உள்ள நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த சத்தியத்தெல்லாம் உள்ள கொண்டு போய் கரெக்டாக ஆணி வச்சு அவன் தலையை உடைக்கணும். இவன் தான் பிரச்சனை. எத்தனை புரிஞ்சு போச்சு? இன்னொரு விஷயத்தை காட்டவா வேணா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம். நான் முடிச்சுட்டு அவள் தான் வேகமாக வந்துட்டேன் இல்லையா? ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு தானே. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 30:6 வேகமாக வாசிமா. தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட மிருகமும் கீழ சிங்கமும் விரியனும். சிங்கம் வந்துச்சா? துஷ்ட சிங்கம், கிழச்சிங்கம், அப்புறம் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும். நல்லா கவனிக்கணும். ஆக இந்த 3 இருக்கு இல்லையா? இதுதான் இன்னைக்கு மனிதனுக்குள்ள சத்துருவினால் விதைக்கப்படுகிற கண்ணி. ஆனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அவனை. ஆமேனா? எப்படி? உன்னதமானவரின் மறைவில் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். சர்வ வல்லருடைய நிழலில் தங்கிக்கின்னு சிலுவையினுடைய மகிமைக்குள்ள நீ உள்ளே போகணும். ஆக இந்த சிங்கம், இந்த வலுசர்பம், இந்த விரியன் பாம்பு இதை ஜெயிச்சுட்டு அவனை காலில் போட்டு மிதிச்சுட்டு சர்ன்னு மேலே போகிறோம். ஆமேனா? அப்போ தான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேனா? நான் சாக போகிறது இல்லை. ஆமேனா? சாவு எனக்கு இல்லை. ஆமேனா? என் சாவு தான் அவர் செத்தது. அல்லேலூயா. என் சாவு தான் இயேசு ராஜா செத்தது. ஆமேனா? எத்தனை பேர் சந்தோஷம்? எனக்கு சாவு இல்லை. ஏன் எனக்கு சாவு இல்லை? எங்க அப்பா என்றென்றைக்கும் இருக்கிறவர். ஆமேன். எங்க அப்பா நித்தியர். ஆமேன். எங்க அப்பா சத்தியர். ஆமேன். அப்ப எனக்கு சாவு இல்லை. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. அப்படின்னா மகிமையெல்லாம் நாம் அவருக்கே செலுத்தணும். அல்லேலூயா. மகிமையெல்லாம் இந்த உடம்புக்கு இல்லை. இந்த பூமியில் வாழும்போது எத்தனையோ துன்பங்கள், நெருக்கங்கள், வேதனைகள் பயங்கரமாக வரும். அப்படியே கம்முன்னு சிரிச்சு இந்த உடம்புக்கு பெருன்னு இல்லைடா, போங்கடா, என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். ஆமேனா? ஆமேனா? எத்தனை சந்தோஷம். இப்போ இந்த ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாருன்னா, 3லேருந்து 13 வரைக்கும் எப்பா நம்ம வருகையில் போயிடலாம்பா. ஆமேனா? புரிஞ்சு போச்சா?
அப்படின்னு சொல்லி இந்த வருகையை பற்றின பிரசங்கத்தை டாக்டரினோட சத்தியத்தோட பிரசங்கம் பண்ணதும் இயேசு ராஜா பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம் வாசித்து முடிக்கலாம், வேகமாக திருப்பி போகலாம். 91 சங்கீதம் 14 வாசிங்க போகலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சை அல்லேலூயா. வாஞ்சை, வாஞ்சை, உயிர்ல கலந்தவர், எலும்புல கலந்தவருடைய வசனம், அவருடைய சத்தியம். நல்லா கவனிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இயேசு ராஜா மட்டும்தான் நம்மை விடுவிக்கிறவர். அதுக்கு தேவை நம்முடைய இருதயத்தில் அவர் மேல ஒரு பாசம், ஒரு வாஞ்சை. மரணத்தை ஜெயிக்க வேண்டும், என் தேவனை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை. அப்பா நான் உங்களுக்கு சாட்சியான இருப்பேன் என்கின்ற வாஞ்சை நமக்கு வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை, இயேசு என்கின்ற நாமத்தை, யெகோவா தேவனே யெகோஷுவாவாக இந்த பூமியில வந்தவர், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த உயர்ந்த அடைக்கலம் தான் கன்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி தேவனை முகமுகமாய் நம்மை தரிசிக்கிற மகிமை. அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் நல்லா கவனிக்கணும். ஆக ஊழியக்காரனும் சபைகளும் ஒன்று சேர்ந்து, விசுவாசியம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டுச்சுன்னா தான் அந்த சபை வருகை போகுது. ஆமேனா? நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னவே கோச்சிக்கிறீங்க, அத்தோடு உங்களை போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசி கீசி அப்புறமா தான் உங்களை லைனில் கொண்டு வந்து, என்னடா இவ்வளோ பலவீனமாக இருக்குதுங்களேன்னு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் எல்லாம் மாற்றி கீத்தி, ஐயோ ரொம்ப கடினமாக தான் இருக்குது. ஏன்னா சுயநீதி இல்லையா, விரியன் பாம்பு இல்லையா? அவனை ஜெயிச்சிட்டோம் ஏசப்பன் நாமத்தில். ஆமேனா? முழுக்க முழுக்க ஜெயத்தை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்கிறோம். ஆமேனா? இப்போது இந்த சத்தியத்தை டாக்டரினை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஊழியக்காரன் சொல்கிறாரு விசுவாசிங்களுக்கு, அப்பா நீ வருகையில் போயிடுவிட, ரகசிய வருகை. இன்றைக்கி ரகசிய வருகை இல்லைன்னா நிறைய பேர் தப்பு பிரசங்கம் பண்ணினுக்கிறான். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய், நீ மகிமை அடைஞ்சு தேவனை முகமுகமாய் தரிசிப்பாய் என்கின்ற சத்தியத்தை சொன்னதுமே இயேசுராஜா பேச ஆரம்பிச்சிட்டார். ஆமேனா? எத்தனை பேரோட இயேசுராஜா பேசுகிறாரு? நீங்கள் மட்டும் சத்தியத்தை என்னை நீங்கள் ஊழியக்காரனாக ஏற்றுக்கொண்டு நான் சொல்லுகிற ஒரு சத்தியத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து சரியாக இந்த சபையின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஊழியக்காரன் கொடுத்துட்டேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சபை விசுவாசிங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் சரியாக இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களை சரிபடுத்த முடியாதே. உங்களுடைய டிஎன்ஏ தானே ஓடிங்குது, உங்களுடைய ஜீன் தானே ஓடிங்குது. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா இந்த ஊழியக்காரர் நல்லா புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் நின்று கொண்டு சபைக்கு இந்த சத்தியத்தை போதிக்கிறார், இந்த ரகசிய வருகையை பற்றி பேசுகிறார். உடனே கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். இப்போ என்ன சொல்லுமா அவங்கள இப்போ நான் கவனிங்க. இந்த சத்தியத்துக்கு உடன்பட்டு இந்த சத்தியத்தோடு கூட சபையோடு இணைந்து கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிற அந்த உபதேசத்தில் இணைஞ்சு, இந்த உபதேசம் ரொம்ப முக்கியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேர்ந்து நாங்கள் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த உபதேசம் தான் முக்கியம். உபதேசம் தான் உன்னை விடுதலையாக்கும். உபதேசமே உனக்கு ஜீவனை உண்டாக்கும். இதை பண்ணதுமே நல்லா கவனிங்க. இவங்களை இப்போ ஊழியக்காரனோடு பேசுகிறார். நல்லா கவனிங்க. இப்போ ஊழியக்காரனோடு பேசுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா, இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு இந்த உபதேசத்தை ஒப்பு கொடுத்து அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் இருந்திருக்கிறபடியால். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசுனா யாரு? அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து யாரு? இந்த சத்தியத்தை அறிந்து என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியான உயர்ந்த அடைக்கலம், அவன் கண்மலையில கொண்டு போய் நிறுத்துவேன், சியோன் பருவத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன். உயர்ந்த அடைக்கலம். ஆமென். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். வரப்போற இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படியாய் ஆபத்து வருகிறது. ஆண்டவரே என்னை இந்த ஆபத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டாம், நான் மகிமை அடைய வேண்டும், என் தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். 7 வருஷம் பயங்கரமான ஆபத்து காலம் இருக்கிறது. அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தை குறித்து பேசுகிறார். ஆபத்து காலம் வருது ஆண்டவரே, இந்த டாக்டரின் தெரியணும். வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் ஏன் தியானம் பண்ண அத்தனை முறை? என்ன ஆபத்து இருக்கிறது? எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு வரப்போகிறது? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆபத்து காலத்திலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லி இவன் கேட்பான்.
நாங்கள் அது போக விரும்பல ஆண்டவரே, அந்த ஆபத்து காலத்தை நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே, கர்த்தருடைய நாளை நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாளை நாங்கள் விரும்பல ஆண்டவரே, நாங்கள் மகிமையடைய வேண்டும் ஆண்டவர் சொல்லும்போது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூச்சக்கரத்தில், அதாவது பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மீதெங்கும் வரக்கூடிய சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன், தப்புவிப்பேன், உன்னை வருகையில் எடுத்துக்கொள்ளுவேன். ஆமென். தப்புவிப்பேன். ஆபத்து காலத்துக்கு, அந்த காலத்துக்குள்ள நீ போவது இல்லை. ஆமெனா. ஆபத்து காலத்தை நீ பார்ப்பது இல்லை, வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். புரிஞ்சு போச்சா? அப்புறம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்து. நித்திய ஜீவன். ஆமெனா. நீடித்த நாள் என்னது? நித்திய ஜீவன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. நித்திய காலமாய் அவனை என்னோடு கூட வைத்துக்கொண்டு அந்த பரம எருசலேமில் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்றார் இயேசு ராஜா. ஆமெனா. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி நித்திய ஜீவனை அவனுக்கு கொடுத்து யார் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய், அதான் ரட்சிப்பு. ஆமெனா. பிதாவாகிய தேவனை முகமுகமாய் பார்க்கும்படியாய் இந்த பாவியாய் இருக்கிற அந்த மனிதர்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே பிதாவாகிய தேவனை முகமுகமாய் பார்க்கும்படியாக வைக்கிறாரே, அதுவே ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சந்தோஷம்? மரணத்தை ஜெயிச்சிட்டோம். ஆமேனா. வியாதியை ஜெயிச்சிட்டோம். ஆமேனா. வியாதிகள் நம்மளை ஒன்றும் பண்ணது இயேசுவின் நாமத்தில் விரட்டங்க ஓடி போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. நம்மளால் முழங்கால் படிடலாம். பரலோக பரமபிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.